எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. அன்பிற்கினிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் குருமார்களுக்கும் அன்பான இனிய நற்காலை வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். அடியேன் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார். இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க ராசி பலன்களை பார்ப்போம். ஏப்ரல் மாதம் 2/4/2025 புதன்கிழமை, உத்தராயணம், ஸ்ரீ குரோதி வருடம் பங்குனி மாதம் 19ஆம் நாள். இன்றைய நாள் ஒரு கரிநாள். இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை. மாலை நல்ல நேரம் 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை. மாலை நல்ல நேரம் 6:30 முதல் 7:30 வரை. இன்றைய நாளுக்கான ராகு காலம் 12 மணி முதல் 1:10 வரை. இன்றைய நாளுக்கான குளிகை 10:10 முதல் 12 மணி வரை. யமகண்டம் 7:10 முதல் 9 மணி வரை. இன்றைய திதி பஞ்சமி திதி. இன்றைய யோகம் காலை 10:36 வரை பிரீதி நாமயோகம், பின்பு ஆயுஷ்மான் நாமயோகம். இன்றைய கரணம் பவகரணம். இன்றைய நட்சத்திரம் மதியம் 1:52 வரை கிருத்திகை, பின்பு ரோகிணி நட்சத்திரம். இன்றைய நட்சத்திரத்துக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் சித்திரை, சுவாதி. மதியம் 1:55 வரை சித்திரை, பின்பு சுவாதி நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம். கன்னிராசி, துலாம் ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள்: ரிஷபத்தில் சந்திரன் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, மீனத்தில் சுக்கிரன், ராகு, புதன், சூரியன், சனி. ஒரு 5 கிரக சேர்க்கை. இதோட பலன்களை ராசி பலன்களை விரிவாக பார்ப்போம். இன்றைய நாளில் என்ன செய்யலாம்? கரிநாளில் தெய்வ வழிபாடை மேற்கொள்ளலாம். கரிநாள் அப்படின்னு ஒதுக்கி வைக்கிறனால இறைவனுக்கான நாளாகவே நம்ம பயன்படுத்திக்கிட்டோம்னா நம்ம வாழ்வில் சிறக்கும். இந்த கரிநாள், அஷ்டமி, நவமி, இந்த மாதிரி நாட்களில் இறைவனுக்கும் நமக்கும் உண்டான இடைவெளியை சரி செய்து கொள்ளக்கூடிய ஒரு நாளாக நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நிறைய கிரக மாற்றங்கள் பூமிக்குள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. சனீஸ்வர பகவான் அனைத்தையும் கொடுக்கக்கூடிய வல்லமையும் ஆற்றலையும் பெற்றிருக்கிற ஒரு கிரகம். அவர் மீனத்தில் பிரவேசம் செய்து நமக்கான எல்லா வகையான நல்பலன்களையும் வாரி வழங்க காத்து கொண்டிருக்கிறார். மீனம் என்பது நீர் ராசி. சனீஸ்வர பகவான் என்பது ஒழுக்கத்தையும் தர்மத்தையும் போதிக்கின்ற ஒரு உன்னதமான கிரகம். தர்ம வழியில் நடக்கின்றவர்களுக்கு சனீஸ்வர பகவான் ஏதென்றும் செய்கிறார். அவரோட கர்ம பலன்களை தீர்த்து கொடுக்கிற பாக்கியம். அதனால் இந்த பயிற்சிக்கு அப்புறம் உலகையில் நிறைய மாற்றங்கள் இருக்கு. நாம இப்ப சட்டத்திட்டத்துக்குள்ள வாழ கத்துக்கணும். அரசாங்கம் என்ன சட்டம் சொல்லுதோ அந்த சட்டத்துக்குள்ள நம்ம வாழ்ந்தோம்னா எந்த பிரச்சனையும் இல்லை. எல்லா மதமும் சொல்லுது, நீ எந்த நாட்டுல வேணாலும் வாழ்ந்துக்கோ, எப்படி வேணாலும் இரு, ஆனா அந்த நாட்டின் சட்டத்திட்டத்தின்படி வாழ்ந்தினா போதும், எல்லாமே சிறப்பா இருக்குன்னு சொல்லுது. அதனால அரசாங்கம் சொல்கின்ற ஆலோசனையை கேட்டு நாம் வாழ்ந்தோமானால் எல்லா விதமான நோய்த்தன்மையிலிருந்து விடுபட்டு சீரும் சிறப்புடன் வாழலாம். இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை பார்ப்போமா? நேர்மை பொருந்திய மேஷராசி அன்பர்களே, வெற்றியை சுவைக்கின்ற அளவிற்கு நீங்கள் சென்று வெற்றியை சுவைத்தால் மட்டுமே உங்களை நீங்கள் நம்புவீர்கள். அது போன்ற அமைப்பு உங்களுக்கு உருவாகி கொண்டே இருக்கின்றது. விரயஸ்தானத்தில் 5 கிரக சேர்க்கை ஒரு மிகப்பெரிய மாற்றம் உங்களுக்கு உண்டு. ஆனால் இன்று சற்று அலைச்சலாக இருக்கும். மிக கவனம் தேவை இன்று உங்களுக்கு. ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபத்தை பொறுத்தவரையில் சந்திரன் குரு சேர்க்கை, செவ்வாயின் தாக்க குறைபாடுகள், வார்த்தை கவனம், குழந்தைகள் விஷயத்தில்
சற்று எச்சரிக்கை, கவனம். இது ரெண்டையும் பயன்படுத்திட்டீங்கன்னா நிம்மதியான வாழ்க்கை இன்றைக்கு உங்களுக்கு கிடைக்கும். மிதுன ராசி அன்பர்களே, மிதுனத்தை பொறுத்தவரையில் இந்த நாள் சற்று அலைச்சல் இருந்தாலுமே, கடின உழைப்பு இருந்தாலுமே பலரால் பாராட்டப்படக்கூடிய அமைப்பு உள்ளது. ஆனால் வண்டி வாகன பயணத்தில், தொலைதூர பயணத்தில் கவனமும் எச்சரிக்கையும் தேவை. கடகராசி என்பர்களே, கடகத்தை பொறுத்தவரையில் இது நாள் வரையில் இருந்த துன்பங்கள் விலகி, மன சோர்வுகள் விலகி, அமைதி பெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் திகழ்கிறது. சிம்ம ராசி என்பர்களே, சிம்மத்தை பொறுத்தவரையில் இந்த நாள் யோகபித்த உற்றார் உறவினர் சுற்றம் நட்பு மகிழக்கூடிய, அவர்களுடன் பயணிக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு, நல் தன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இன்று உங்களுக்கு இருக்கிறது. மிக மிக சிறப்பு. வார்த்தையை யாரிடமும், வாக்கு யாரிடமும் பகிராமல் இருப்பது மிக நன்று. எண்ணியதை எண்ணியபடி நினைத்து காட்டக்கூடிய கன்னிராசி அன்பர்களே, கன்னியை பொறுத்த மட்டில் இந்த நாள் உங்களுக்கு ஒரு பொன்னான அற்புதமான ஒரு நாள். புதன்கிழமை உங்களுக்கான நாள்னு கூட எடுத்துக்கலாம். இந்த நாளில் நீங்கள் தெய்வ வழிபாடு, நீங்கள் செய்கின்ற அத்தனை முயற்சியும் லாபகரமாக முடியும். வெற்றி பெறுவது வேறு, லாபம் வேறு. சிறு முயற்சியாக இருந்தாலும் அதில் உங்களுக்கு லாபங்கள் பன்மடங்காக பெருகி வரக்கூடிய ஒரு நல்ல சிறப்புமிக்க ஒரு நல்ல நாள். துலாம் ராசி என்பர்களே, துலாமை பொறுத்தவரையில் இன்று விரயத்தை நோக்கி பயணிக்கிறது கிரகங்கள். முக்கியமாக சொல்ல போனால் தந்தை சார்ந்த விஷயங்களில் இல்லை, தந்தை சார்ந்த உறவினர்கள் அவர்கள் வழியில் செலவுகள் உண்டு உங்களுக்கு. விருச்சிக ராசி என்பர்களே, விருச்சிகத்தை பொறுத்த மட்டில் தோல்விகளை கண்டு துவந்து விடாமல் எப்பொழுதும் பல பரிணாமங்களை தங்களிடத்தே கொண்டு வெற்றி நடை போட்டு வரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் உங்களுக்கு திகழ்கிறது. தனுசு ராசி அன்பர்களே, தனுசுவை பொறுத்தவரையில் ஆன்மீகம், அறிவியல் இரண்டும் கலந்த ஒரு சிந்தனை உங்களுக்கு இன்று ஏற்படும். ஆனால் அமைதியற்ற மனம் தெளிவில்லாத நீர் போல. அதனால இன்று அமைதியை நோக்கி மனம் திரும்பும். மனைவி தொழில் வகையில் கவனமும் எச்சரிக்கையும் தேவை. மகர ராசி என்பர்களே, மகரத்தை பொறுத்த மட்டில் முற்றிலும் விடுபட்டாச்சு. அனைத்து பழி பாபங்களிலிருந்து விடுபட்டாச்சு. வெற்றி நடை போட வேண்டிய ஒரு அம்சமும் ஒரு பாக்கியமும் உங்களிடத்தில் நிற்கிறது. அதை இன்று இறை வழிபாட்டின் மூலம் பெற்று பயனடையுங்கள். கும்பராசி என்பர்களே, கும்பத்தை பொறுத்த மட்டில் வெறும் பாத்திரமாக இருந்தால் எந்த பயனும் இல்லை. அதில் நீர் ஊற்றி தெய்வ தத்துவங்களை தன்னகத்தை இழுக்கக்கூடிய பெருமாற்றல் கும்பத்துக்கு உண்டு. இந்த ஒரு விஷயத்தை பிடித்து கொண்டு பயணம் செய்தாலே உங்கள் வாழ்வில் அனைத்து வகையான செல்வங்களும் நலன்களும் உங்களை வந்து சேரும். இந்த நாள் பணிவுடன் நடந்து கொள்ள வேண்டிய ஒரு நல்ல நாள். மீனராசி என்பர்களே, மீனத்தை பொறுத்த மட்டில் கிடைக்காத ஒரு விஷயத்தை நினைத்து மனம் வருந்து
எந்த விதமான வேலைகளிலும் கவனம் செலுத்தாமல் களைப்புற்று ஓய்வுக்கு செல்லக்கூடிய அமைப்பு உள்ளது. ஆனால் 5 கிரக சேர்க்கை உங்களை ஓய்வெடுக்கவும் விடாது. அதனால் இறை வழிபாட்டை மேற்கொண்டு அன்றாட பணிகளை செம்மையுடன் செய்யுங்கள். எந்நாளும் வெற்றி உங்களுக்கு வந்து சேரும். அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.